We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்தியாவை சேர்ந்த ஒரு லெக் ஸ்பின்னருக்கு இந்த போட்டியில மேட்ச் அப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது எந்த ஸ்பின்னர், அவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த போட்டியில எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்ஸோட டீட்டெயிலா பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் preview presented by Crick Stats Analyzer. இந்த வீடியோல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 12ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 6th ஏப்ரல் மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நிறையா மணி நேரம் செலவு பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக நம்ம மோட்டிவேட் பண்ணும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவேன். அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதை மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் டோட்டலாக 34 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 21 மேட்சஸ்ல KKR டீம் ஜெயிச்சிருக்காங்க, 13 மேட்சஸ்ல பஞ்சாப் டீம் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது 2023லேருந்து பார்த்தோம்னா டோட்டலாக 3 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2-1 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா டோட்டலாக 13 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9-4 KKR டீம் தான் லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா KKR அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 95 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 54 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே பஞ்சாப் டீமுக்கு பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் வந்து மோசமாக இருக்குது. இங்கே ப்ளே பண்ண 12 மேட்சஸில் 4 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டுக்கு கூடிய பிச் கண்டிஷன் ரீசெண்ட் டைமில் பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்திருக்கு. இந்த சீசனில் இங்கே நடந்த முதல் மேட்ச்சில் பார்த்தோம்னா SRH ஃபர்ஸ்டாக பேட் பண்ணும்போது 226 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டாஸ் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் நைட் கேம்ஸில் பார்த்தோம்னா டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 13 நைட் கேம்ஸில் பார்த்தோம்னா 11 போட்டிகளில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா KKR டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சேஸ் பண்ணும்போது சரியாக பண்ணலை, அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இங்கே டோட்டலாக 13 நைட் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 5 போட்டிலையும், செகண்டாக பேட் பண்ணவங்க 8 போட்டிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 189 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 189 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 27.6 இருக்குது, டீசெண்டாக இருக்குங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிரவுண்டில் நடந்த 13 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 8.9ம், மிடில் ஓவர்ஸில் 8.6ம் இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 10.9 இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஓவர்ஸில் 3 விக்கெட் விழுந்துச்சு. இந்த ஃபேஸில் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, அப்புறம் அன்கித் வர்மா 3 பேர் வந்து அவுட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.2 இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 1.5 இருக்குது. ஒரு குவாலிட்டியான நியூ பால் பவுலர் இங்கே பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் வந்து பவர் பிளே ஓவர்ஸ்குள்ளேயே அவுட் ஆயிருந்தார். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 10.5 இருக்குது. பட் அது மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா அப்படியே 8.7க்கு ட்ராப் ஆயிடுச்சு. டெத் ஓவர்ஸில் 13.1 இருக்குது, இங்கே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து ஃபின் ஆலன் ஃபர்ஸ்ட் ஓவரில் சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அவங்க சேஸ் பண்ணலை. மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸை வந்து இழந்திருந்தாங்க. அதே போல் தான் நிறையா மேட்சஸ்லையும் நடந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்லையும் 3.3 இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா 1.6 இருக்குது ஆவரேஜ் விக்கெட் லாஸ்.
அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 60.4 இருக்குது. ஆவரேஜாக ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து 60 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ப்ளஸ் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 52% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல தான் நடந்துச்சு. ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த ரெண்டு பேரும் தான் நிறைய ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 35% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் இங்கே வரல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த மேட்சஸில். இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 79.9 இருக்குது. பட் இது வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ரிப்பீட் ஆகலை. கொல்கத்தா டீம் செகண்டாக பேட் பண்ணும்போது ஃபின் அலன் ஆகட்டும், அஜிங்கியா ரஹானே சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தாங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா அன்னைக்கான போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட அனலைஸ் பண்ணணும். டாஸ் போட்டதுக்கப்புறமா எந்த டீம் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இப்போது ஆர்சிபி, மும்பை இந்த மாதிரியான டீம் வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே வந்து நம்பிக்கையோடு எடுக்கலாம். ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவாகட்டும், ரிக்ல்டன் ஆகட்டும், விராட் கோலிலாம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க, நின்று ஆடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். பட் கேகேஆர் மாதிரி, எஸ்ஆர்ஹெச் மாதிரி, அதுக்கப்புறம் லக்னோ டீம் மாதிரியான இவங்க தான் வந்து செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ரிஸ்க் எடுத்தாகணும் அந்த இடத்துல தான். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஓப்பனர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுற டீமில் இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி டீமை கிரியேட் பண்ணணும். அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லேருந்தும் அந்த அளவுக்கு லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. அதுக்கான காரணம் இந்த ஃபர்ஸ்ட் 6 பிளேயர்ஸு இந்த 20 ஓவர்ஸும் அதிகமாக வந்து பேட் பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸில் ஒரு 8 பால் 10 பால் அப்படி தான் வந்து லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர்த்துடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 58% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 42% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா டோட்டலாக 94 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 43 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக 60 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 32 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 28 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்கனாமி ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நல்லா இருக்கு, 8 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண ரெண்டு மேட்ச்லுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் போட்டியில அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்துச்சு. இதுவே செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்துச்சு. கேகேஆர் டீமுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அந்த டீமுடைய ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன். இந்த ரெண்டு பேரும் நிறைய போட்டிகளில் இந்த மிடில் ஓவர்ஸில் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணி மேட்சை வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டு வருவாங்க. இந்த ரெண்டு மேட்ச்லையுமே அது வந்து நடக்கலை. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி அதிகமாக ரன்கள் கன்சீட் பண்ணியிருந்தார். வரக்கூடிய போட்டியில் குறிப்பாக வந்து அந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே வின் பண்ண முடியும். அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். அஜிங்கியா ரஹானே, ஃபின் ஆலன், கேமரூன் கிரீன், ஆங்குவிஷ் ரகுவன்ஷி, ரின்கு சிங், ராமன்தீப் சிங், அன்குல் ராய், சுனில் நரேன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, பிளஸிங் முசராபானி, கார்த்திக் தியாகி. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, பிளஸிங் முசராபானி, கார்த்திக் தியாகி. மிடில் ஓவர்ஸ்ல சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி, அன்குல் ராய். டெத் ஓவர்ஸ்ல கார்த்திக் தியாகி, பிளஸிங் முசராபானி அண்ட் வைபவ் அரோரா. இதில் பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸில் ஒன்றா கார்த்திக் தியாகி அப்படின்னா பிளஸிங் முசராபானி, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் 2 ஓவர் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஜிங்கியா ரஹானே. பஞ்சாப் டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டாக இருக்குது. ஆவரேஜ் 29 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 98 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா 26 இருக்குது ஆவரேஜ். ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவே ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்தோம்னா சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. இனிஷியல் ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அஜிங்கியா ரஹானே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த மிடில் ஓவர்ஸில் யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆகலாம்.
அடுத்ததா ஃபின் ஆலன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 128 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்டாக தான் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யான்சன் அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் சஹல் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சஹல் அவருடைய பால் 3 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரன் எதுவுமே எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்சப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. அடுத்ததா கேமரூன் கிரீன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா நல்லா இருக்கு. ஆவரேஜ் வந்து 35 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 8 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆயிட்டாரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் வந்து பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக த்ரெட் இல்லை. எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா தான் பேட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சஹலோடைய பாலில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200க்கு மேலே இருக்குது. 19 பால் ஃபேஸ் பண்ணி 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சஹலோடைய பாலில். அடுத்ததா ஆங்குவிஷ் ரகுவன்ஷி. பஞ்சாப் டீமுக்கு ஒரு மேட்ச் பேட் பண்ணி 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 10 மேட்சஸ் பேட் பண்ணி 249 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சாஹல் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருக்குது. அடுத்ததா ரின்கு சிங். பஞ்சாப் டீமுக்கு பார்த்தோம்னா இதுவரை 4 மேட்ச் பேட் பண்ணி 32 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் சஹல் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸோடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. சஹலோடைய பாலில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. 100 கீழே இருக்குது. ஒருவேளை இந்த போட்டியில் ரின்கு சிங் டெத் ஓவர்ஸில் வராமல் மிடில் ஓவர்ஸில் களமிறங்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சஹலோடைய பாலில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அதன் பொறுத்து தான் அவர் எந்த அளவுக்கு ரன்கள் அடிப்பார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்ததா ராமன்தீப் சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா பவுலிங் மேட்சப்ஸ் புவராக தான் இருக்குது. அடுத்ததா அன்குல் ராய். பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா சுனில் நரேன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங்கில் பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் அது எல்லாமே ஓப்பனிங் களமிறங்கி தான். இந்த சீசனில் ஓப்பனிங் இவர் களமிறங்கிறது இல்லை. பவுலிங்கில் பார்க்கும்போது 27 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அண்டு பஞ்சாப் டீம் இந்த 2 டீமுக்கு எதிராக தான் பவுலிங்கில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வென்யூவில் பார்த்தோம்னா 67 மேட்சஸ் ப்ளே பண்ணி 73 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்குது. பேட்டிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் பார்க்கும்போது மார்க்கோ யான்சன் அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்குது. அதுக்கப்புறம் ஜஹீர் பார்லட் அவருடைய பாலில் 1 முறையும் ஹர்ஷதீப் சிங்கோடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வைபவ் அரோரா. பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. மேட்சப்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி. பஞ்சாப் டீமுக்கு 10 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 25 இன்னிங்ஸில் 34 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் இவருக்கும் நல்லா இருக்குது. மேட்சப்ஸும் நல்லா இருக்குது. அடுத்ததா பிளஸிங் முசராபானி. ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் தான் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எதிராக எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ் இவருக்கும் நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா கார்த்திக் தியாகி. பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. முதல் மேட்ச்சில் குஜராத் டீமை 3 விக்கெட் டிஃப்ரென்ஸ்லையும், செகண்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே டீமை 5 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸ்லையும் ஜெயிச்சிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தோம்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. பவுலிங்கில் அவங்களுடைய ஸ்டார் பவுலர்ஸான ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும், மார்க்கோ யான்சன் ஆகட்டும் அந்த அளவுக்கு பெருசாக இதுவரை பர்ஃபார்ம் பண்ணல. சஹல் அதுக்கப்புறம் விஜயகுமார் இந்த 2 பேர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், விஜயகுமார்,
ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஹர்ஷதீப் சிங், ஜஹீர் பார்லட், மார்க்கோ யான்சன். மிடில் ஓவர்ஸில் யுஸ்வேந்திர சஹல், விஜய்குமார், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட். டெத் ஓவர்ஸில் ஹர்ஷதீப் சிங், ஜஹீர் பார்லட் அண்ட் மார்க்கோ யான்சன். இந்த சீசனில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மார்க்கோ யான்சனை பவர் பிளே ஓவர்ஸில் யூஸ் பண்ணுறதுல லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இவருக்கு இந்த மேட்சப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விக்கெட்ஸ் வந்து இந்த பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணி தான் எடுத்தது. ஸோ இவருக்கான வேல்யூ வந்து கம்மியாகுதோ அப்படிங்கிறது மாதிரி தோணுது. முந்தியெல்லாம் எஸ்ஆர்எஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக குறைஞ்சபட்சம் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார் பவர் பிளே ஓவர்ஸில். அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் ஷாரியா கேகேஆர் டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீமில் லெக் பிரேக் பவுலராக வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆவரேஜ் வந்து 30+ இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 83 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீமில் அன்குல் ராய் இருக்காரு, ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் 150+ இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் இந்த ரெண்டும் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா இவர் தான் வந்து டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அந்த நியூ பால் ஓவரை மட்டும் கடந்து வந்துட்டாரு. அப்படிங்கும் போது நல்ல ஸ்கோர் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கூப்பர் கனோலி மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு ஆவரேஜ் 40க்கு மேலே இருக்கு. அதிகபட்சம் ஒரு மேட்ச்ல 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நரேன், வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி அண்ட் அரோரா இந்த 4 பேர்த்துடைய பாலும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் கார்த்திக் தியாகி அவருடைய பாலில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. எப்போவுமே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஹை பேஸில் பவுன்ஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். அதனால தான் வந்து கார்த்திக் தியாகி அவருடைய பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அடுத்ததா நேஹல் வதேரா கேகேஆர் டீமுக்கு 4 மேட்ச்ல பேட் பண்ணி 25 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சஷாங்க் சிங் கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா இவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப புவரா இருக்கு. ஆவரேஜ் வந்து 17 தான் இருக்கு. கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமாக 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்க்கும்போது 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேர்த்துடைய பால்லையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 2 பேர்த்துடைய பாலையும் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. இன்றைக்கான போட்டியில் அவர் வந்து மிடில் ஓவர்ஸில் களம் இறங்குறாரு. அப்படிங்கும் போது வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன் இந்த 2 பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட்டில் சப்போர்ட் இருந்துச்சு. அப்படிங்கும் போது கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அடுத்ததா மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் டீமுக்கு 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜஹீர் பார்லட் கேகேஆர் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா விஜய்குமார் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு ஓவராக இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் கேகேஆர் டீமுக்கு 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா யுஸ்வேந்திர சஹல் கேகேஆர் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 23 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ரஹானே அவரை வந்து 4 முறை அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆங்குஷ் ரகுவன்ஷி அண்ட் ரின்கு சிங் இந்த 2 பேர்த்த ஈச் 2 டைம்ஸும், ஃபின் அலன் அண்ட் ராமன் தீப் சிங் இந்த 2 பேர்த்த ஈச் 1 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. இதில் பார்க்கும்போது ஃபின் அலன் அவர் வந்து 3வது பால்லே அவுட் பண்ணியிருக்காரு. இதுவே ராமன் தீப் சிங்கை 1வது பால்லே அவுட் பண்ணியிருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் யுஸ்வேந்திர சஹல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க.
அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல ஃபின் அலன் அண்ட் பிரப்சிமரன் சிங் 2 பேருமே வந்து மஸ்ட் பிக்கா இருக்காங்க. அதுக்கான ரீசன்ட் டைம்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு கொல்கத்தா பிச் நைட் கேம்ஸ்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸை பார்த்துருப்போம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 2 பேர்த்துக்கும் ஸ்டாட்ஸும் நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 2 பேர்த்தையும் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் செக்ஷனில் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் மஸ்ட் பிக்காக இருக்காரு. கார்த்திக் தியாகி அவருடைய பாலில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்றபடி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது ஆங்குவிஷ் ரகுவன்ஷி இவர் வந்து மோஸ்ட்லி நம்ம டீமில் இருப்பார். நல்ல டச்சில் வந்து இருக்கார். பிரியன் ஷாரியா சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம மற்ற பிளேயர்ஸோடைய செலெக்ஷனை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அஜிங்கியா ரஹானே இவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன் அவர் வந்து பவர் பிளே ஓவர்ஸில் அதிகம் பவுல் பண்ணல அப்படின்னா அவர் வந்து எஸ்கேப் ஆகலாம். மற்றபடி அவர் நல்லா பர்ஃபார்ம் இந்த பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸில் சஹலை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். 4 முறை இதுவரை அவுட் ஆயிருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா கூப்பர் கெனோலி, மார்க்கோ யான்சன் அண்ட் கேமரூன் கிரீன் லாஸ்ட் மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டாரு. மற்றபடி டாப் ஆர்டரில் களமிறங்குறாரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ அவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் 54 தான் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தி டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சுனில் நரேன் இருக்கார். அவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் பஞ்சாப் டீமுக்கு இதுவரை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு ஆகட்டும், ஆர்சிபி டீமுக்கு ஆகட்டும், 2 டீமுக்கு எப்பவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னா இவர் வந்து ஓப்பனிங் கிளம்புறங்கிறது இல்லை. அதனால தான் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இவர் வந்து எடுக்க முடியல. மற்றபடி இவர் கண்டிப்பாக நம்ம டீமில் வந்து இருப்பார். பவுலர்ஸில் பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம சஹல் சூஸ் பண்ணியிருக்கோம். மேட்சப்ஸ் ஆகட்டும் கேகேஆர் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற பவுலர்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி இந்த சீசனில் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து மாற்றுறாங்க. 2 ஓவர் பவுல் பண்ணுறதில்ல. இதுவே கேகேஆர் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஒன்றா வந்து பிளஸிங் முசராபானி இல்லைனா வந்து கார்த்திக் தியாகி இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றா மார்க்கோ யான்சன் அப்படி இல்லைனா வந்து ஹர்ஷதீப் சிங் பவுல் பண்ணலாம். இந்த பவுலிங் கேட்டகரி மட்டும் பிச் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் யார் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறா அதன் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயர், பிரப்சிமரன் சிங், கூப்பர் கெனோலி அண்ட் கேமரூன் கிரீன் இந்த 4 பேர் தான் இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அதில் இவர் தான் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஆல்ரெடி பார்த்துருப்போம். கார்த்திக் தியாகி அவருடைய பாலில் மட்டும்தான் ஸ்ட்ரகிள் இருக்காரு. பட் ரீசெண்ட் டைமில் இந்த ஷார்ட் பாலை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத நிறையா வந்து இம்ப்ரூவும் பண்ணியிருக்காரு. பிரப்சிமரன் சிங் ஸ்டாட்ஸ்லாம் நல்லா இருக்குது. கூப்பர் கெனோலி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக வந்து சூஸ் பண்ணலாம். கேமரூன் கிரீன் இதுவரை அவர் வந்து இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த போட்டியில் பண்ணலாம். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவர் நம்ம கேப்டனாக சூஸ் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் கொஞ்சம் அதாவது பிச் கண்டிஷன் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யுஸ்வேந்திர சஹல் அவரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேகேஆர் டீமில் பார்த்தோம்னா பேட்டிங்கில் ஆங்குவிஷ் ரகுவன்ஷி அவரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நல்ல டச்சில் இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.